அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேகன் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? படிச்ச எல்லா கொஸ்டினும் பரிச்சையில வருது. புடிச்சவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காத நேரம் மெசேஜ் வருதுன்னு அதிர்ஷ்ட மூலக்கும் ஏகப்பட்ட வெரைட்டில இருக்கு. ஆனா இருந்த லக்கால ஒரு செகண்ட்ல உயிரை காப்பாத்தினதுல இருந்து தலைக்கு வந்த அப்பு கேப்போட போனது வரைக்கும் அப்பீட் ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அல்வா கொடுத்து நொடியில உயிரை காப்பாத்திக்கிட்ட சில லக்கியான பைப்பிள்ளைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க ஆரம்பம் பயமா இருக்கு. லக்கு. மலைப்பாதையில சைக்கிள் ஓட்டும் போது பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கணும். பிரேக் போடலனா சொருகி இருப்பாரு. அதிகமா ஆக்ஷன் படம் பார்த்தா பயந்துட்டு ஏதோ வக்கல ஏறி எஸ்கேப் ஆயிட்டாரு அவரு. யாரும் ட்ரை பண்ணிராதீங்க பேர பசங்க. முட்டையை உடைக்க ஒரு புத்திரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதுவும் ஒரு லக்கு தானே. மீனுக்கும் மூடு மாறும் இல்லையா? அவருக்கு அன்னைக்கு லக்கி டே இல்லையா? அவரை முதுகுல குத்த முடியாது. வளைவுல முந்தக்கூடாது. அதுவும் மலையில எல்லாம் முறுக்கவே கூடாது. வானத்துல இருந்து டைவ் அடிச்சவருக்கு நேரம் சரியில்லை. பாராசூட்டும் பின்னிக்கிச்சு, தரையும் பக்கத்துல வந்துருச்சு. நல்ல வேலையா அவர்கிட்ட பிளான் பி இருந்தது. பிளாங்க வச்சு சுட்டதுனால தொப்பி மட்டும் தெரிச்சது. ஹாலிவுட் படத்துல வர கிளைமேக்ஸ் கூட அப்படி இருக்காது. அவங்க தப்பிச்சது அதை விட த்ரில்லிங்கா இருக்கும். அவங்க மீனுக்கு தூண்டில் போட மீன் திருப்பி அடிச்சிருச்சு. லக்கு ஓவர் டைம் பார்த்ததுனால அவரு கண்ணு தப்பிச்சது. அன்னைக்கு குப்பையை கலெக்ட் பண்ண போனவருக்கு குஜாலு தான். அவரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் போல. பருவத்து வந்த பர்ஃபெக்ட் டைமிங்ல அமுக்கி அடகாத்தாப்ல ஒருக்குள்ள பூந்த கரடியை பிடிச்சு காட்டுக்குள்ள திறந்து விடும்போது கரடி காண்டாயிருச்சு. அவரோட லக்கும் காரும் ஸ்டார்ட்ல இருந்ததுனால கரடி கரண்டாம தப்பிச்சாரு. எடுக்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் வைக்கிறது. எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ லக்குக்கு உதாரணம் காட்டும். தூண்டில நீட்டினாலே டக்குன்னு தொக்க வந்து மாட்டோம். ஸ்மூத்தா பார்க்கிங் பண்ண வேண்டிய நேரத்துல கதவை திறந்துட்டு வந்தாங்க அம்மணி. அங்க 23வது பர்த்டே ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். அந்த மனுஷன் அங்க இல்லனா முள்ளாலதான் எடுக்கணும். நீங்க யாரும் எடுத்துறாதீங்க. அது லக்கு மட்டும் இல்ல, விடாமுயற்சியும் கூட. வாயில சிக்கி இருந்தாலும் விழுங்குற வரைக்கும் நிக்கல. சாலை கடக்கும் போது மட்டும் இல்ல, சிக்னல்ல நிக்கும் போது சாக்கிரதையா இருக்கணும். வெயிட்டோட டயர் மாத்தும் போது தவறாயிருது. நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. அந்த மாதிரி ஏறும்போது கண்டிப்பா கவனம் வேணும். அவரை மாதிரி இறங்கணும்னா கொஞ்சமாவது லக்கு வேணும். அந்த கோழி ஏதோ வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ண பார்த்திருக்கு போல. ஒரே முட்டையில 4 கரு. அந்த பாப்பா பயங்கர லக்கி. அவங்களுக்கே தெரியாது மேடமுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. அதுவும் மொரட்டு மீன் சைஸ்ல அடிச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்சல்யூட் லக்கு தான். சாதாரணமா பைக்ல போகும்போது கூட சாக்கரதையா போகணும். அன்னைக்கு எமன் அவருக்கு குறுக்கால பார்த்தாரு. ஒதுங்கினதுனால உருப்படியா தப்பிச்சாரு. சட்டை போடாதவரு நிச்சயமா எதிர்பார்க்கல.
வெளியில விழுகுன்னு அவருக்கே தெரியல, சறுக்கிட்டு இருந்தவருக்கு சரியோன்னு தெரியல. ஆஹா எல்லாம் சரியுதுயா. தப்பிச்சு வந்தத மனுஷன் மறக்கவே மாட்டான். அவருக்கே தெரியல. வீட்ல போனவருக்கு லக்கில லக்குதான் பிரேக் அப்பா. அடிச்சது. புள்ளிமானும் உயிரோட தப்பிச்சது. அவரு பாத்துருக்காரு, பிளான் பண்ணிருக்காரு. ஒண்ணே ஒண்ணுதான் வாங்கினாரு. அவசர உதவிக்கு அழைக்கணும். இல்ல கொஞ்சம் பொறுமையா அழைச்சா போதும். பணம் மரத்துல காய்க்காது. காசா? ஆனா லக்கு இருந்தா ரோட்லயே கிடக்கும். படியில பொறுமையா இறங்கிட்டு இருந்தவங்களுக்கு அரஸ்டா. அன்னைக்கு அவங்கள காப்பாத்துறதுக்குன்னே அவர் பேக மாட்டிட்டு வந்திருக்காரு. மலை பயணம் போகும்போது கவனமா இருக்கணும். மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு செகண்ட் கேப்ல மண்டைய காப்பாத்திக்கிட்டாங்க. நல்ல வேலை. அதாவது அங்க கவனமா இருந்ததுனால ஆச்சு. இல்லனா சைக்கிள் மேல மோதி சம்பவமா இருக்கும். பாவம், டிரைவராலையும் பார்க்க முடியல. அல்லுன டிரைவருக்கு அல்லு இல்ல. ஐயோ அது வெயிட் தூக்கிடுச்சு. அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தது. அன்னைக்கு ரேஸ் போயிட்டு இருக்கும்போது கேஸ் ஆயிருக்கும். லூஸ்ல லக் இருந்ததுனால மிஸ் ஆயிட்டாங்க. யாரும் பண்ணாதீங்க. அங்க தண்டவாளத்துல வீடு சிக்கி ட்ரக் நிக்க சுத்தி இருந்த எல்லாரும் உறைஞ்சு நின்னாங்க. ட்ரெயினும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்க அதனால காப்பாத்த ஒரு ஹீரோவும் வந்தாரு. ஓ மாட்டிக்கிச்சு இவருக்கு. ஜஸ்ட் மிஸ். அவர் எடுத்துட்டு வரணும்ங்கிறதுக்காக அளவு எடுத்து கட்டியிருக்காங்க போல. அங்க கும்பலா சாப்பிட்டு இருந்தவங்க மேல கடைக்காரர் படாம பிடிச்சிட்டாப்ல. மெண்டல் மாதிரி வண்டி ஓட்டுறவங்களா இருப்பாங்க. நம்ம மண்டையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அவரு செக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது லக் இருந்ததுனால சிக்கல. அங்க ஃபைனல் மினிட்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. இல்லனா ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். அவருக்கு கொஞ்ச நேரத்துல உயிர் போயிருக்கும். இன்ச் கேப்ல எஸ் ஆயிருச்சு. ஓடின திருமணவருக்கு கவனம் இல்லனா மொத்தமா போட்டு மூடி இருப்பாங்க. அந்த டீம் லக்கி, கோல் கீப்பர் தடுக்கி அப்பவும் போகல வலிக்கி. அவர் கடந்து போகும்போது நல்ல வேலை கவனிச்சாரு. அதுக்கு முன்னாடி வந்திருந்தவர் தலைகீழ புதைஞ்சிருக்காப்ல. விழுந்து கிடக்குறாரு. ஓ மாட்டி இருக்காரு. பார்த்தாரு. டர்ன் பண்ணி விட்டுருச்சு அந்த ஐஸ். பொதிச்சு கிடக்குறாரு. கால் மட்டும் தெரிஞ்சிருக்கு. லக்கு மட்டும் இல்ல, இன்னொரு லைஃப் கிடைச்சிருக்கு. பயங்கர லக்கு. இத்துடன் வீடியோ நிறைவு பெறுது. இந்த வீடியோல ஏகப்பட்ட லக்கியான பைபிள்களை நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த லக்கியான சம்பவம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. படிக்க ஆர்வமா காத்திருக்கோம். எங்களுடைய லக்கி மொமெண்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா எவ்வளோ எல்லாம் ஜஸ்ட் அந்த பஸ் எல்லாம் அந்த ட்ராக்ல இருந்து நவுத்துறதுலாம் எவ்வளோ லைட்டா தட்டினாலும் அவரும் அது மொத்தமா சரியதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இது ஜேசிபி அந்த இது கல்லு தூக்கி போடுறது அவருக்கு என்ன அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. எவ்வளவு லக்குல அது குதிக்குது டம் டம்னு. அந்த ஐஸ்ல அந்த ஸ்கேட்டிங் போனவங்க வந்து அவங்க பாக்கலனா அவங்க அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. தலையெல்லாம் உள்ள புதஞ்சு போய் எனக்கு தெரிஞ்ச அவரு நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சோம்னு நினைச்சிருப்பாரு. கத்தவும் முடியாது. இவரு ஏதோ பனியா மூடி இருக்கு. ஏதோ ஒரு கரெக்டா அவரு அந்த வழியா வந்துட்டாரு. திருப்பி இதெல்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்தது. எல்லாம் ஆமா ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்